கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 291ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது வாழ்வில் நாம் எந்த செயலையும் செய்யும் பொழுது நமது முயற்சியோடும் சேர்த்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் பெற முயற்சி செய்யும் பொழுது அனைத்து காரியங்களும் கைகூடும். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For nothing will be impossible with God. Luke chapter 1 verse 37. Thank you.
கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 291வது வாரத்திலும் கூட லூக்கா 1 அதிகாரம் 37வது வசனத்தை ஆண்டோட கிருபையினால தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனமானது தேவதூதன் இயேசுவின் தாயாகிய மரியாளிடம் கூறுகிறது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக மரியாள் இடத்துல போய் அந்த கன்னியாக இருக்கிற சமயத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்கிறார். அப்போ மரியாள் சொல்கிறார், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இதே போல இதுக்கு பதில் சொல்லக்கூடியதான ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஒரு சவாலை போல ஆண்டவர் வந்து வசனத்தை கேட்கிறார். நான் இந்த மாம்சமான எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் தான் உங்களை உண்டு பண்ணினேன், ஆகையினால என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு சவாலாக ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா? ஆண்டவரால் எல்லாமே கூடும். ஒரு வார்த்தையால் இந்த உலகத்தையும் அதில் எல்லாத்தையும் படைத்தார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அருமையானே, 1876 வருஷத்தில் அமெரிக்காவில் பயிர்களெல்லாம் வெட்டுக்கிளிகள் படப்படையாக வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். அவங்க என்னெல்லாம் மருந்தடிச்சு பார்த்தாங்களாம், என்னென்னலாமோ செய்து பார்த்தாங்களாம். அதில் ஒரு காரியத்திலையும் அந்த வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தவே முடியலையாம். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது, சரி நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்போம் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்களாம். ஜெபித்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு வசனம் கிடைச்சிட்டான். யோபேல் 2:25 பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூத்துகளும் பச்சை புழுக்களும் பரிசுத்த வருஷங்களுக்கு விளைவை திரும்ப அளிப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு கிடைச்சுதான். நம்முடைய பிரச்சனைகள் அந்த வரும்போது அநேக வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அநேக கூட்டங்களுக்கு போய் நம்ம ஆதரவை நமக்கு தேடுவோம். அதுபோல் அந்த அமெரிக்கர்கள் அப்படி தேடும்போது இந்த யோபேல் 2:25 கிடைச்சுதான். உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ ஆண்டவர் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி அதிகமாக விசுவாசித்து நாடெங்கிலும் உபாசங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தனித்தனியாக தனி மனுஷர்களாலும் சரி கூட்டம் கூடமாக நீங்கள் எல்லாரும் உபாசம் இருங்கன்னு சொல்லி உபாசம் இருந்தாங்களாம். அது மழை காலம் இல்லையா, மழை காலம் இல்லாமல் இருந்த கூட திடீர்னு ஒரு நாள் பெரிய புயல் மழையும் வந்துட்டான். புயல் மழை வந்தோன்னா அப்படி ஒரு மழை தொடர்ந்து 2 நாள் தொடர்ந்து பெய்ததுல எல்லா வெட்டுக்களையும் அந்த புயல் வந்தனால அந்த வெட்டுக்களையெல்லாம் அடித்து எங்கேயோ கொண்டு நினைச்சிட்டு தள்ளிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எல்லா விதமான முட்டைகள், அந்த சின்ன சின்ன அந்த லார்வா புழுக்கள் எல்லாரும் கூட ஒன்று இல்லாமல் நினைச்சிட்டு போயிட்டு உங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா. அப்போ நம்ம இந்த உலக பிரகாரமான எவ்வளோ விடுவில தேடணும், ஆனால் நமக்கு அது நினைச்சல எந்த விதமான பலனும் கிடைக்கல. ஆண்டோடைய வசனத்தை தேடணும் நமக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த வசனத்தை சொல்லியிருக்க பாரு, புழுக்கள் பரிசுத்த வருஷங்களின் விளைவே திரும்ப அளிப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைச்சதுனால அடுத்த வருஷம் இவங்க எதிர்பாராத அளவில் அதிகப்படியான ஒரு விளைச்சல் அவங்களுடைய பயிர்களில் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். அதனாலே அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்பினா தான் வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம், அதை நம்ம நம்புவோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த அமெரிக்கர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் விடுபடுவதற்காக உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் ஆண்டவரை தேடி முற்றிலுமான ஒரு வெற்றியை கண்டது போல நாம செய்யணும். பாருங்க, நம்முடைய சேவைகள் மத்தியில மனுஷர் நமக்கு உதவ முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். மனுஷன் மூலமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார், அல்லது இயற்கை மூலமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்வார், செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் தேவனாலே கூடாது ஒன்றுமே இல்லை என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசிப்போமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாக முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவன் உத்தம